தட்டி போட்டதுக்குறாடா அது சோப்பு வச்சு தட்டிடா. பொங்கலுக்கு சோப்பு வச்சு தட்டியா? என்ன சொல்ற? இந்த காலத்துல ஆம்பளைங்க கூட சோப்பு வச்சு தட்டி இல்ல. இந்த காலத்துல எல்லாம் பாரு எல்லாத்துக்கும் பொம்பளைங்களுக்கு தான் சோப்பு வச்சு தட்டி வச்சுக்கிறாங்கடா. எப்படி பிள்ளை எப்படி எல்லாம் பரவாயில்ல. பிள்ளை மட்டும் சென எருமையா இருந்தா பிள்ளை 1 லட்சம் ரூபாய்க்கு போடா. ஏடா பிள்ளை வாட்டம் அந்த மாதிரிடா. என்ன வாட்டம்? பரவாயில்ல பரவாயில்ல. பிள்ளை நல்லா அருமையா சின்ன பூக்கு எங்க இந்த ஊரான ஊருக்குள்ள பலவல்லு வாழை தண்டாட்டம், தக்காளி பழமாட்டம், பெத்தலை கொடியாட்டம், இவ்வளவு சினிமா இவ்வளவு அழகா நல்லா ஒடிச்சு மடியில கட்டுற மாதிரி நடிகை சிம்ரனாட்டம் வந்திருக்கிறேன்னு சிலுமுன்னு மட்டும் சொல்லிவிட்டா கண்டாரோம் அவ இதுலயே கொண்டு விடுவாமா. இவக்கிறத நான் அந்த தண்ணி டேங்க் இருக்குமே, தண்ணி டேங்க் தண்ணி டேங்கரா தண்ணி டேங்க் வைப்பாங்களே பில்டாக்சி டேங்க, சின்டாக்சி டேங்க். அந்த சின்டாக்சி டேங்க் மாதிரி இத்தச்சோடுக்கிற சிம்பர நாட்டகரால கண்டாரோம். அவன் மொபைல் எப்படி சேவிங் பண்ண சென குரங்காட்டம். அழகு என்ன ஏங்க இவ்வளவு அழகா வந்திருக்கிறேன்னு ஏங்க எங்க மத்தாலக்காரரு உங்களை தாங்க நசமாலுமா சட்டி ஆண்டிமுண்டா ஏங்க
என்கிட்ட நீ அதாவது வாய் வார்த்தை பேசுறதுக்கு அழகான ஆடவன் யாராவது இருக்கிறாங்களா? ஐயோ சூப்பரான ஆள் இருக்கிறாங்க. நெசமாலுமா? சத்தியமாலுமா? நெசமாலுமே. பிராமிஷாவா? பிராமிஷா. அப்படியா? யாருங்க? ஐயோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட பாத்துறலாம். சரி. ஆனா இவரு பார்க்க முடியாது. நெசமாலுமா? ஆமா டேய் கோமாளி. உன்னை ஏத்துறடா. ஏத்து காலையில குடுக்குறவனுக்கு காசு 50 ரூபாய் கொடு. காய்ச்சல உள்ளது. சரி விடு. ஏமா அம்மா ஓய் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட டப்புன்னு பாத்துறலாம். ஆனா இவர் பார்க்க முடியாது. அவ்வளவு பெரிய கஷ்டம். நெசமாலுமா? ஆமா. சரி. அவ்வளவு பெரிய ஆளு. அப்படியே பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல போய் பாத்தீங்கன்னா பில்டிங்கா கட்டி விட்டுருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட் கட்ட பக்கம்லாம் பில்டிங் ஆகுது. ஆளுக்கு ஒரு ரூம். ஆளுக்கு ஒரு ரூம்மா. அவர் பில்டிங்கா கட்டி இருக்காரு. அந்த பில்டிங்க்கு அடையாளம் இருக்குது. எப்படி? ஒரு பக்கம் இவர் போட்டோ போட்டு இன்னொரு பக்கம் இவன் பொண்டாட்டி போட்டோ போட்டு ஆமா பில்டிங் எல்லாம் கட்டி விட்டுருக்காரு. கட்டி விட்டு முன்னாடி ஆமா டேபிள் போட்டு போட்டு முன்னாடி உட்காந்துருப்பாரு. சரி. இவர் பாக்கணும்னா கொஞ்சம் காசு செலவாகும். எவ்வளவு? 1 லட்சமா? 1 லட்சம் விட அதை விட கம்மி தான். 50,000மா? அதை விட கம்மி. 30,000மா? அதை விட கம்மி. 10,000? அட ரொம்ப கீழவா? 5,000? இன்னும் கீழே. 500? இன்னும் கம்மியாதான். 100 ரூபாயா? இன்னும் கீழவா? 100 ரூபாய்க்கு கீழே போனா ரொம்ப படிஞ்சோடையாட்டங்க இது. 5 ரூபாய் இல்லைன்னா 10 ரூபாய். அதான் நான் சொல்லல முன்னியே படிஞ்சு சொல்றேங்கிற. இல்லமா பெரிய ஆளு. பெரிய ஆளு. சரி 5 ரூபாய் 10 ரூபாய் கொடுத்துட்டு நீ போய் உள்ள போய் பாத்தீங்கன்னா அவர் உள்ள இருப்பாரு. ஏங்க நான் உங்களை நம்பித்தான் போறேன். அவர் எப்படி நிப்பாருன்னு கேளு. எப்படி? ஒரு கையில பக்கெட் ஒரு கையில விளக்குவாரு புடிச்சிட்டு நிப்பான். அடையாளம் என்னடா வேலை? அங்க என்ன வேலை செய்யறது? வேலை கக்கூஸ் கழுவுற. அப்படி எப்படி வச்சா ஏத்தி விட்டுட்டு போய கொலாயாட்டம் ஏத்திட்டு இருக்கிறேன். ஏடா இப்படி சொன்னா பிள்ளை பக்கத்துல வருவாளா? அவர் உடுக்கு சட்டை அடிச்சு நான் என்னடா பண்றது? அதுக்கு தான் பாக்குற வந்ததுல இருந்து. சரி விடு. ஒண்ணு சிக்க மாட்டேங்குது. நான் போய் பாக்குறேன். போய் பாருங்க. பேர் வச்சு கூப்பிடுறேன். அவர் என்கிட்ட பேசுவார் இல்ல? நல்லா பேசுவா. அப்படிமா? என்ன பால கிடைக்காத குடும்பம் ஒண்ணுதான். ஆமா பீச்சி சொசைட்டில கூட ஊத்தி போடுவோம். எங்க கிடைக்கல 2 கையில பீச்சி போடுவோம். சரி நான் போய் அழகா பேர் வச்சு கூப்பிடுறேன். அவர் என்ன பேசுவார் இல்ல? பேசுவா. அப்படி போய் பாக்கட்டுமா? அந்த வேலைக்கு நான் வந்திருக்கிறேன். அப்படியா? இந்த பேர் பிடிக்கலையா? அண்ணா ஆலாமர்து செல்லோண்ணே. டேய் மச்சான் டேய். ஏண்டா வாடா டேய். ஏண்டாப்பா டேய். டேய் சொல்லு. ஆலாமரத்துக்கே செல்லமாண்டா டேய். இப்ப தண்டனைக்கு எப்படியா இருக்குதுடா டேய். அப்படி இருக்கும். ஆலாமரத்துல என்ன இருக்கும்? நல்லா எடுத்து சொல்லுங்க. இரமான உன்னை பத்தி நானும் சொல்றேன். ஆலாமரத்துல என்னடா இருக்கும்? இன்னும் குரங்கா. ஆலாமரத்து குரங்கே கூப்பிடுறா. கட்டாரலி முண்டியா அப்படியா சொன்னா? ஐயா ஏன் அப்படி மறுநாடு கோவம் வருது உனக்கு? முன்ன நான் என்ன நினைச்சேன்? இந்த பேர் பிடிக்கலையா? இந்த பேர் பிடிக்கல. அண்ணா 8 பட்டி ராசாண்ணே. இப்ப பாத்து கத்துக்கடா. என்னது? 8 பட்டிக்கே ராஜாவா. பேசினா ஆவாதடா. 8 பட்டிக்கே ராசாவாண்டா டேய். ஏய் பட்டியில என்னடா இருக்கும்? பட்டியில என்னடா இருக்கும்? என்னடா போட்டு அனுப்பாங்க? இது நாயா? பட்டியில இருக்கிற நாய்க்குதுடா ஒண்ணு. டேய் பட்டி நாய் நான் சொன்னா இருப்பு கிழிச்சு விட்டு வந்தறா. எடி நாய் நான் சொன்னா. அப்ப எனப்படி கோத்துக்கு வர. இந்த பேர் முடிக்கலையா? இப்படி சொன்னாலும் அண்ணா ஏரிக்கே ராஜாண்ணே. பாத்து கத்துக்கடா. நீங்க தான் கோபறீங்க. என்னது? ஏரிக்கே ராஜாவா? என்ன ஏரிக்கு சுத்து வட்டார் ராஜா நினைச்சிட்டு? என்ன? ஏய் ஏரி என்னடா இருக்கும்? என்ன கழுதுக்கும்? கழுதரு கூப்பிடுறா அந்த பொம்பளை. ஏடி கண்டாரவே கழுதுனா சொன்னா. ஏனே இந்த பேர் பிடிக்கலையா? கண்ணமா என்றால் என்னமா என்று வரணும். அப்படி இருந்தாலும் ஏனா என்னை போல பெண்களை கண்டால் உனக்கு வருமாமே? இப்பதான் எனக்கு வேதி வர மாதிரி. என்ன வேதி நோக்காடா? அது இல்லண்ணே மத்தால வாடா. ஏங்க நீங்க எடுத்து விடுங்க. அட எடுத்து விடு. ஐயா கள்ளக்கறங்கலாம் பாத்துப்பாங்க ஐயா. கேமரா வேற லைவ் வேற ஓடுது. என்னத்த பின்னாடி போயிரலாம் எடுத்து விடுறதுக்கு. என்னத்தண்ணே நீட்ட எடுத்து விடுற நீ. அது இல்ல நீங்க எங்க நீங்க பாட்டுல விடுவீங்களா? இப்படிதான் சின்ன வயசு ஆசை ஆகுதுன்னு பாட்டுல விட்டு. ஐயோ அது எங்க உடஞ்ச பாட்டுல இருக்குது. பீர் பாட்டுல இடிச்சுட்டு 7 தைலாயா? எங்கடா? சுண்ணில. ஐயா கேட்ட நானு.
அது இல்லண்ணா நீ பாடையில போவியாண்ணே வெட்டி காலம் 5:45 மணிக்கெல்லாம் ஆறி சொல்லாத புட்டியே பாடையில போயிருவேன். நீ பின்னாடியே போரி அடிச்சிட்டு வந்துரு. கூடையில போட்டு வெளியில மாரடிக்க அது இல்லண்ணா நீங்க பாடுவாயா அண்ணா என்னை போல அழகான பெண்களை கண்டால் பார்த்து ரசித்து அண்ணா தாயடி வெறும் பிளாக் பர்ல அந்த பக்கம் போவனா நானு போக மாட்டான். முருங்கோயில் பூச்சாரி இல்ல நானு முருங்கோரி பூஜை தான் அவன் வீட்டுல போய் பண்ணை மரத்துல அழுப்ப போட்டு மேய்க்கிறேன். அண்ணா அழகான பெண்களை கண்டால் என்னை பார்த்து ரசித்து ஒரு சினிமா சாங்ஸ் பாடல் பாடுவீங்களா? பேச மாட்டோமா? எடுத்து விடுங்க பார்க்கலாம். நான் எறும்பு குடியில போய் உட்காந்துட்டேன். ஏன்டா என்னடா அப்படி என்ன வாழைப்பழம் வேணுமா? என்ன அப்படி இந்த பாட்டு எனக்கு பிடிக்கலண்ணா. பிடிக்கல. நல்லா பார்த்து ரசிச்சு பாடுங்கண்ணா. பார்த்து ரசிச்சு ஆமாண்ணா பாடல் பாடல் அடங்கொம்மாவ பார்த்தாலும் பையன் கொப்பனை பார்த்தாலும் பையன் ஒன்ன பார்த்தாலும் பையன் கிடைக்கு இந்த பழம் தெரு தெருவா அலையிரண்டி தெருவாக தேவிரண்டி நெருவாக நீயும் பார்த்தா கோயிலுக்கு வர சொன்னையே வந்தனே குங்குமத்தை தர சொன்னையே வந்தனே புகைச்சுடுவா நடக்க என்ன பூஜாரி ஆக்கி புட்டியே சிம்மகத்தாம்பாக சொன்னையே போனே சிம்மகத்தாம்பாக சொன்னையே போனே சிரிக்கு சிரிக்கு போட சொன்னையே அடிக்கணும் நான் நினைக்கிறேன் அப்படி புல்லட்டுல வர சொன்னையே வந்தனே புல்லட்டுல வர சொன்னையே கைய விட்டு வாங்க சொன்னையே ஏன்டா கையா அங்க கொண்டு போய் விடுவாங்களா? திரும்ப அந்த கையில சோத்துக்க மாட்டேன் போயிருமா? அப்படி அண்ணா அப்படி இருந்தா நாமளே பேசிட்டு இருந்தேன். நேரம் ஆகிவிடும். மாடு மாடு ஒண்ணு சேர்ந்தா மலை மேல போலாம். நீ நாடு ஒண்ணு சேர்ந்தா பின்னாடி சோளக்காட்டுக்கு போலாம். வேலை பண்றதுக்கு என்ன வேலை? சாத்தாலாக்கா மாத்தாலா ஒற்றுமையாக போயிடலாம். நாட்டுக்கு நாடு மகா நாடு. மகாநாடு அருமையும் பெருமையும் வாய்ந்த அழகு தாய் திருநாடு அங்கு தேசம் மச்சுமா நகரம். ஆமா இந்த புண்ணிய பூமி பெயர் அடி பெயர் 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 தானே. ஆமா அடி கேட்டுட்டு வா. என்ன இன்னமும் விடிகால கடைசி வேசமா கேட்டிய பள்ளிச்சாமி அவருக்கான வீட்டுக்கு போயிட்டாரா? ராமாபுரம் மாதேஸ்வரன் நகர். என்ன ராமாபுரம் மாதேஸ்வரம் நகர் என்ற பலரை செல்வங்கள் துணை விளையாடுகின்ற புண்ணிய பூமியாகும். இந்த புண்ணிய பூமியை காப்பதற்காக ஐயனாக வட்டவன் சிவபெருமான் எத்தனை அவதாரம் எடுத்திருக்கின்றார். சரி சரி. அப்படி இருந்தாலும் இந்த உள்ளூரை காப்பதற்காக மாதேஸ்வரனாக அவதாரம். சரி அடியே கண்ணம்மா, ஏன் எதற்காக இன்று அதாவது இந்த அரங்கேற்றம் சொன்னால் தெரியுமா? தெரியாதா? சிவராத்திரியை முன்னிட்டு அப்படியே சொன்னாங்க. ஆமாடா வரப்ப கடகடப்பா என்னடா என்னடா அப்படி என்னடா அப்படி வரப்ப கடகடப்பா பண்டிகை முன்னிட்டுனாங்க. கடகடப்பா உனக்கு கடை விட்டு சோறு போன திரும்பி போனான்னு வந்துக்கிற பாவம். நெசுமாளுமா? ஆமாங்கறே. சக்தி மாளுமா? சக்தி மாளுங்கறே. பிராமிஷாடா? ராமிஷாவா? ஆமா. இப்ப என்ன டைம் பண்றோம்? என்ன அது கூட போயிட்டு உள்ள வந்து உள்ள போய் வெளிய வந்தானே. நம்ம அப்படி சிவபெருமான் மாதேனுக்காக ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அதாவது அவரவர் சொத்திலிருந்து 100, 50, 500, 1000 நிலை திரட்டி ஆண்டவனுக்காக அதாவது தேர் திருவிழா எழுப்பி கண்ணம்மா இன்று ஓரிரவு நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறாங்க. நாடகத்தை அரங்கேற்றம் நல்ல உள்ளங்களும் அது மட்டுமல்லாம தானமா 32 தானம். தானத்துல சிறந்த தானம் அன்னதானம். போதும் என்ற ஒரே தானம் அன்னதானம். கண்ணம்மா அப்படி போதும் என்ற அன்னதானத்தை நமக்கு மட்டுமல்ல வருகின்ற 10 அனைவற்று வேறுக்குமே போதும் போதுங்க அண்ணன் முதலித்த நல்ல உள்ளங்களும் அது மட்டுமில்லாம பின்னாடி ஈடுதான் கேளுங்கடா. கொட்டியாரி ஈடுதான் கேள
நாளைக்கு அப்படியே நல்ல தாங்க போற பாபா ஈனு கேட்டா தொண்டை மகிக்குதான் அது மட்டும் இல்லாமல் என்ன பாவம் என்று என் மேல போடப்பட்டது பேர் யாரு அவரு ஊ மேல போடப்பட்ட எனக்கு அதை 10 ரூபா அன்பளிப்படுத்திருக்கிறாங்க அவர் பேர் என்ன போயிட்டு அப்படி பழனிசாமி அண்ணா பழனிசாமி ஐயா அவர்கள் எனக்காக 10 ரூபா அன்பளிப்படுத்திருக்கிறாங்க அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் பட்டி பெருகி பால்பாடு வங்கி குட்டி பெருகி குடம்பால் வங்கி அருகு போல் வேறுண்டி மூங்கில் போல் 3000 கிளை கிளைத்து போன பக்கம் அரச பெற்றாண்டு போன பக்கம் வெற்றி பெருகி ஆண்டவன் அனுகிரகம் பெற்று கண்ணம்மா வேறு போல பக்கமெல்லாம் போர் போராக விளைந்து எலுமத்த கண்ணிக்கு எதிர்கள் இல்லாத போல ஆண்டவன் அனுகிரகம் பெற்று என்னென்ன சும சேமாக வாழ ஆண்டவனை பிரார்த்திக்கின்றோம் கண்ணம்மா அப்படி இருந்த போதிலும் குரு பெரியவளா நிச்சயப்பட்ட நாடகம் என்னடா உனக்கு ஆச்சு என்னடா நானும் வந்துட்டு உங்ககிட்ட அக்க போர் கை கொடுத்து கை எடுக்க முடியல சொன்னால் தெரியும் வைத்திர நாடகத்தின் பெயர் என்ன சொன்னால் தெரியும் அப்படியா ராமாயணத்தில் பாகமாக விளங்கக்கூடிய கண்ணம்மா சீதை வனவாசம் உண்மைதான் இந்த நாடகத்தில் நான் யாரு என் பெயர் என்ன தெரிய வேண்டும் அல்லவா என்னுடைய பெயர் நாமத்தை சொன்னேன் அல்லவா உன் செவியில் நுழைந்ததா என்னடி என்னது சபரிமலை குரங்காட்டம் நான் வெயிட் தூக்க முடியாது சொல்லி எனக்கு செஞ்சு கொண்டு வந்துக்கிறேன் ஏடா தூக்கி விளையாண்டுட்டு ஒரு பொம்பளை வந்திருக்கே பாட்டு பாடினியா இல்லையா அதெல்லாம் எடுத்து விட்டாய் நல்லா என்ன அது கைசோட இல்லையா பாடல் அப்படியா சரி சரி நல்லா பாத்துக்க எங்க அக்கா தான் ஊம்பிள்ளையாது எங்க அக்காங்கிற ஊம்பிள்ளையா உன்னோட பிள்ளைன்னு கேட்டேன் எங்க அக்காடா வந்ததான் வந்த உங்க அக்கால கோசம் நீ ஒரு பாட்டு பாடு அப்படியா மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் அண்ணன் ஊம்ப வைப்பான் என்றே சொல்லுகிறாள் பெருமான சொல்லும் சொல்லாத முடிய தூங்க வைப்பான்டா
பொம்பளைய மதிக்க வேண்டும் மறுபடி நீ உள்ள போனா உனக்கு உழுவுது செருப்படி. ஆமாமா. அப்படி இருந்தாலும் என்னுடைய பெயரை சொன்னேன். என்ன இப்படி சொன்னேன் அல்லவா? உனக்கு தெரியுதா என்ன? சீலை கட்டிட்டா இல்லைன்னா அழுவிச்சு அப்படியே மொழு இது மொழு மொழுன்னு தெரிஞ்சிருக்கும். அவுத்து போட்டுமா போடுறேன். கண்ணம்மா, என்னுடைய பெயர் என்ன தெரியுமா? என்ன? அந்தரங்க மாதம் வச்சிட அந்தரங்க மாதம் வச்சிட சுந்திரமாக வந்த மச்ச வெளியழகி உச்சமில்லாத ரூபி அண்ணன் நடு நடக்க பின்ன சடை குலுங்க 1000 தாதிமலை ஆழத்து ஏந்தி வர கண்ணம்மா, அன்பிலும் பண்பிலும் பாசத்திலும் அழகிலும் நிகரான மங்கை உண்மைதான். கண்ணம்மா, என்னுடைய பெயரோ கோசலை. அப்படி கோசலையாக இருந்தாலும் இருந்த போதிலும் அப்பம்மா உன் அப்பம்மா கண்ணம்மா 10 மாதம் 300 நாட்கள் 3000 தசை வினாடி தன் அங்கத்திலே சுமந்து கண்ணே மணியே வருங்கால இளவரசி என்று சொல்லி கண்ணம்மா கையில கண்டாரோலி கை உடைஞ்சு போயிட மாட்டேங்குதுல. என்னை பெற்றெடுத்தார் அல்லவா என் தாய் தந்தை யார் தெரியுமா? தாய் புண்ணியவதி யாருமா? புண்ணியவதி யாருமா? அம்மா 10 மாதம் தாச்சு வந்து அப்படி சொல்லு. கண்ணம்மா, அடிய செல்லம், என்னுடைய பெயரோ
கோசலையாக இருந்த போதிலும் அப்படி கோசலையாக இருந்தாலும் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை யார் தெரியுமா? தாய் தந்தை யாருமா? கண்ணம்மா. அம்மம்மா. 10 மாதம் 300 நாட்கள் 3000 தசை வினாடிகள் 3000 தசை வினாடிகள் தான் அங்கத்திலே சுமந்து கண்ணே மணியை வருங்கால இளவரசி என்று சொல்லி என்னை பெற்றெடுத்தார் அல்லவா? ஆமாம். அடியே கண்ணம்மா, அம்மம்மா, என் தாய் யாரு? என் தந்தை யாரு? தெரிய வேண்டும் அல்லவா? ஆமாம்மா. அடியே என் தந்தை யாரோ கோபிலிங்கம். ஓ, தந்தையாரோ கோபிலிங்கம். உண்மைதான். தாயாரோ? என் தாயாரோ கோகிலா தேவி. அப்படி கோகிலா தேவிக்கும் கோபிலிங்கத்திற்கும் கண்ணம்மா நாங்க அதாவது ஒருவரா இருவரா எத்தனை பேர் பிறந்தோம் தெரியுமா? எத்தனை பேரு? வாழைக்கு ஒரு குலை போல அவர் அங்கத்திலே சுமன்று பெற்றெடுத்த அள்ளி செல்வம். சரி, ஒரே ஒரு பெண் குழந்தை நான் மட்டுமே. ஓ, நீங்கள் மட்டுமே? ஆமாடி. அப்படி பிறந்து இருந்தாலும் அப்படி பிறந்தாலும் தன் மகளுக்காக ஒரு தாய் தந்தை எப்படி வளர்த்தி பாருங்க என்னென்ன செய்வார்? என்னென்ன செய்வாங்க? ஆனா என் தாய் தந்தை என்ன செய்தா தெரியுமா? என்னென்ன செஞ்சாங்க? தன் மகளுக்காக கண்ணம்மா எங்க பாதையில நான் நடந்தா. அட, பாதையில நீ நடந்தா? உண்மைதான். சரி சரி. என் பாதமெல்லாம் அண்ணாகும் என்று சொல்லி சரி சரி என் தாயும் தந்தையும் கண்ணம்மா தங்கத்தால தகடு போத்தி சரி சரி அது மேல நடக்க வைத்தாராக பார்த்தா என் தாயும் தந்தையும் தங்கத்துல. ஆமாடி. சரி சரி. அது மட்டுமா தன் மகளுக்காக எங்க வீதியில நான் நடந்தா. எங்க வீதியில நடந்தா என் விரலெல்லாம் அண்ணாகும் என்று சொல்லி கண்ணம்மா என் தாய் வந்து என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தார்? வெள்ளியால தகடு போத்தி அது மேல நடக்க வைத்தாருக்கு பார்த்தார் என் தாயும் தந்தையும். சரி 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 சரி. அது மட்டுமா தன் மகளுக்காக விளக்கெண்ண விளக்கு வைத்தார் விடை வந்து சேரும் என்று. நல்லெண்ணெய் விளக்கு வைத்தார் நடுக்க வந்து சேரும் என்று. என் தாய் தந்தை என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தார்? தங்கத்தை தான் உருக்கி சரி சரி தனி காரணம் ஏற்றி வைத்தார். சரி சரி. தங்கத்தையும் உருக்கி விளக்க வச்சாங்க தன் மகளுக்காக. ஏமா அப்படி தங்கத்துல வெள்ளியில எல்லாம் தவிர அடிச்சு போட்டாங்கன்னு சொல்றேன் இல்ல? ஆமாடி. அப்புறம் என்ன புண்டிக்கு புழுதிக்கார கதையோட கதையிலையா? ஆமா. அப்படி இருந்தாலும் கண்ணம்மா இதோ இருவருக்கு அள்ளி செலவுமாக ஒரு பெண் குழந்தை நான் பிறந்து 14 மங்கை ஆன உடனே ஆயா போயிட்டு சீக்கிரமா காலக்கல் நினைச்சிக்காத. சீக்கிரம் பாரு. சீக்கிரம் வந்துரு. காலக்கல் நினைச்சிக்காத. அப்படி அங்க போறது கூட போயிட்டு என்ன வசதி வேணும்? பவுடர் இருக்குது, சீப்பு இருக்குது, அல்ல அப்படி தலை சீக்கிட்டு பவுடர் அடிச்சு பொட்டு வச்சோம் நீட்டா வரல. அங்க வா. ஆயா ஏய் என்ன அப்படி விடி விடி அரண்மனை அப்படி இருந்தாலும் 14 மங்கை ஆன உடனே கண்ணம்மா அடியே எனக்கு ஆய் போச்சுடி. என்னத்துக்குற போய் மலர்னு கழுவிட்டு வந்துரு. என்னத்த ஆயி போச்சு நீ? ஏய் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கண்டாரோலி முண்டை அது தெளிவா சொல்ல மாட்டேன். மாடு நேருமா மவராசனுக்கு. சரி சரி. மனைவி நேருமா புண்ணியவானுக்கு. கண்ணம்மா அது போல எனக்கு ஏற்ற கணவர் யாரு? யாருமா? கண்ணுக்கு ஏற்ற கணவாளன், தோளுக்கு ஏற்ற துணவாளன். கண்ணம்மா அடியே என் கணவரின் பெயரை சொல்லுவதாக இருந்தால் சர்க்கரை பந்தலிலே தேன் மாறி பொழிது அது நடுவில் நாவில விழுந்தால் அது நடுவில் அப்படியே பியிலே விழுந்தால் நெய்யில விழுந்தால் எவ்வளவு ஒரு தித்திப்பாக இருக்குமோ அவ்வளவு ஒரு மன சந்தோஷம். அப்பேற்பட்ட அந்த புண்ணியவன் யாரையா? கண்ணம்மா என் கணவர் யார் தெரியுமா? முடித்த வந்த
அவதரித்ததொரு தெய்வம் நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். சரி இப்படி திரும்ப ஏன்டா பொம்பளைங்களுக்கு அப்படி முன்னாடி முட்டிட்டு இருக்காது என்ன தாயாது? பெண்களா பிறந்தால் பெண்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய கும்பஸ்தானண்டி. கும்பஸ்தானமா? ஆமாடி. இது யார் யாருக்கெல்லாம் இருக்கும்? பெண்களுக்கு இருக்குடி. பெண்கள் எல்லாத்துக்குமே இருக்கும். ஆமாங்கறே. ஏமா ஓய் பெண்கள் எல்லாத்துக்குமே இருக்கும்னு சொல்றீங்க? பெண்கள் எல்லாத்துக்குமே இருக்கக்கூடியது. அப்படியே எங்க அக்கௌண்ட் பிள்ளைக்கு மட்டும் இல்ல. இங்க பாரு பல்லு மேல தட்டினா பல்லு சில்லற காஜான ஓட்டி போடும். சத்தியமாலுமே இல்ல. பெண்களாக பிறந்தால் பெண்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய கும்பஸ்தான ஆண்டவனோட படைப்பு இது. இது என்ன சாமி? பெண்களுக்கே இதுதான் அழகு. மாதேஸ்வரம் கோயிலா? ஆமாடா. இந்த மாதேஸ்வரம் மலை சத்தியமல்லாயா? என்னடா சொல்ற? சத்தியமாலும். சத்தியமாலுமா? ஆமாண்டி. நான் ஒத்துக்க மாட்டேன். ஆட சத்தியமாலும். பெண்களாக பிறந்தால் பெண்களுக்கெல்லாம் 18 மங்கையரோட இருக்கக்கூடியது கும்பஸ்தானம் இருந்தே ஆகணும். இல்லைன்னா நான் வச்சுக்க மாட்டேன். கை வச்சு கூட நீவி பார்த்துட்டா ஆஸ்பத்திரி கூட கூட்டிட்டு போய் கூட பார்த்துட்டேன். ஒண்ணும் இல்லையே. ஏண்டி இல்ல இல்லங்கிறீங்கள? பாவம் பாவம் ஆண் பறவையா பிறந்திருக்குமே தெரியல. ஏன்டா உங்க அக்கௌண்ட் பிள்ளைக்கு வயசு என்ன ஆகுது? அதிகமெல்லாம் இல்ல. அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா 5 வருஷம் தான். ஐயா வாச ஓட்ட விளக்கு மாற எடுத்தா தெரியுங்க. தேவடி அப்பா மேல நிறைய பிடிச்சாதான் என்ன பண்ண? நானே சொல்றேன்ல பெண்களாக பிறந்து தக்க 16 வயது மங்கை. அட மங்கையாவணுமா? ஆமாடி. அப்புறம் எங்க கன்னி பருவத்தை விட்டு மங்கை படம் அடைந்தால் மட்டுமே அதாவது தானாக வரக்கூடியது இது. அப்புறம் எங்க ஆயிரம் இப்படி கீழே இப்படி டீ தூள் போயிட்டு இப்படி அது உங்க தாத்தாயே தூரி கட்சி வரையாண்டு இருப்போம். உங்க தாத்தனை கேளு. வடகாரு போட்டு இழுத்துட்டு பண்ண கட்டுக்குது. அவன் இழுத்துட்டு தூரி ஆடி இருக்கிறாயா தூரி. கண்ணம்மா அடியே அப்படி இருந்த போதிலும் கண்ணுக்கேத்த கனவாளன். கண்ணுக்கேத்த கனவாளன். தோலிற்கேத்த துணவாளன். துணவாளன். கண்ணம்மா என் கணவர் யார் தெரியுமா? யாருமா? டேய் இங்க பாரு. என்னுடைய கணவர் பெயரை சொல்லுவதாக இருந்தால் அப்படியே மனதில எவ்வளவு ஒரு பூரிப்பாக இருக்கின்றது தெரியுமா? டேய் பூரிப்பட. ஆட பூரியா? என்ன பூரி? நீ தானே சொன்ன. கண்ணம்மா தசரத மன்னனையே நான் திருமணம் செய்தேன்.
தசரத மன்னனை. ஆமாடி. அப்படி தசரத மன்னனை கொடைகிற அயோத்தி ஆண்டு வரக்கூடிய தசரத மன்னனை நான் திருமணத்தை செய்து நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் கிடையாது எங்களுக்கு. குழந்தை பாக்கியம் கிடையாது. குழந்தை பாக்கியம் இல்லாததுனால சரி சரி என் கணவராகப்பட்டவர் தவத்திலிருந்து தவத்திற்கு பலனாக என் கணவருக்கு நான் மட்டும் மனைவி அல்ல. சரி சரி கைகை கோசலை கோசலை சுமித்திரை என்று சொல்லக்கூடிய 3 மனைவிமார்கள். சரி சரிமா அண்ணம்மா என்னை திருமணம் செய்து அதாவது குழந்தை என்று சொல்லி சரி ஒவ்வொரு ஊராக திருமணத்தை செய்த பிறகு யாருக்கும் குழந்தை கிடையாது. அதனால நீண்ட நாட்களுக்கு பிறகு கண்ணம்மா தவத்திற்கு பலனாக புத்திர சந்தானம் கிடைத்தது எங்களுக்கு. சரி சரி ஒவ்வொருக்கும் 4 பிறந்தார். யாரு? ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருகன் என்று சொல்லக்கூடிய 4 ஆண் மகன்கள் எங்களுக்கு பிறந்து எங்களுக்கு பிறகு இந்த நாட்டை பட்டம் கட்டி ஆள வேண்டும் அல்லவா? வயதாகி விட்டது என்று சொல்லி ராமருக்கு பட்டம் கட்டி ஆள வேண்டும் என்று சொல்லி இதோ விடிந்தால் ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி உலகமெங்கும் அதாவது பறை சாட்டினோம். கண்ணம்மா கூனிக்கிழவின் பேச்சை கேட்டு அடியே இதோ என்ன செய்தோம்? என்ன செஞ்சீங்க? கண்ணம்மா நாடாள கூடியவன் காடாள வேண்டும். சரி சரி யாரு? ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க கூடாது அப்படி என்று சொல்லி பரதனுக்கு தான் பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கூனிகளின் பேச்சை கேட்டு கண்ணம்மா நான் பெற்றெடுத்த மகன்கள் ராமன் லட்சுமணன் இருவரும் எங்கே சென்றார்கள்? எங்கே? 14 வருடம் கானகம் சென்று சரி கண்ணம்மா திரும்பி வரும் தருவாயிலே பகனை பிரிந்த சுவாகம் முடிவதற்கு முன்பதாக எனக்கு நேர்ந்த சுவாகம் என்ன தெரியுமா? என்ன மாடியா?
சாமி இந்த மயிலி வருவானே எனக்கு வந்த ராஜம் பண்ண மயிலி வருவானே நீ மதுராரி பாப்பியப்பா அம்மந்த மயிலி வருநேரா சாமி மயிலி வருநேரா அம்மந்த மதுரஞ்ச மாயமன்னே எனக்கு ராசராசமன்ன நீங்க பாண்டதாரி செய்யுங்க அம்மா எனக்கு செப்பு குதிரை வண்டி சாமி எனக்கு சொல்லி வர பொட்டு வண்டியே ஐயனை சொல்லி வர நேரம் எனக்கு ராஜராஜமன சொல்லி வர நேரம் ஐயனை செவரனுங்க மாயமண்ணு என் மன்னனுங்க செத்ததாரு செய்தி என்ன ஐயனா யாருக்கு என்ன பாவம் செய்தே காடான மன்னன் நாடு வந்து சேர்வதற்கு முன்பதாகவே சரி மகனாகப்பட்ட ராமச்சந்திர மூர்த்தி கானக போன செய்தியை கேட்ட என் கணவர் சரி சரி அண்ணம்மா எங்கெல்லாம் விட்டு மாண்டு மடிந்து விட்டாராடி அம்மா என் கணவராகப்பட்ட தசரதன் வந்து மாண்டு மடிந்து விட்டார். சரிம்மா கண்ணம்மா அம்மம்மா என்னதான் இருந்தாலும் பிறப்பொன்று இருந்தால் இறப்பொன்று தேவை, இறப்பொன்று இருக்கும். ஆமா கண்ணம்மா ஆமாம்மா, மாண்டவர் மீண்டதில்ல. ஆமா கரியை கரியை துடைக்கலாம், காவேரியை நீந்தலாம், நீந்தலாம். விதியை துடைக்க வேந்தனாலும் ஆகாது, விதியை துடைக்க வேந்தனாலும் முடியாது. பரு விதி வந்தால் வழியில தங்காது, படு விதி பட்டுத்தான் ஆக வேண்டும். ஆமா கண்ணம்மா அப்படி இருந்த போதிலும் கணவர் போனதாக இருந்தாலும் இதற்கு மேல நாட்டை, அதாவது கணவருக்கு பிறகு தன் மகன்மார்கள் தானே பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி என்று சொல்லி இதோ ராமச்சந்திர மூர்த்திக்கு பட்டாபிஷேகம் செய்து சரி சரி இப்பொழுது இந்த தேசத்தை ஆண்டு வருவது யாரு? யாருமா? ராமச்சந்திர மூர்த்தி. ஆமா, என் மகனாகப்பட்ட ராமச்சந்திர மூர்த்தி ஆண்டு வருகின்றார். ஆமா. அப்படி இருந்தாலும் இந்த நாட்டில அவர் தந்தையாகப்பட்டார், அதாவது அரசாட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது யாருக்கு அந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொண்டிருந்தார். இருந்த போதிலும் என் மனதில் ஒரு கலக்கம். என்ன கலக்கம்? என்னவென்று தெரியுமா? என்ன?
என் கணவராகப்பட்ட தசரதன் மன்னர் செய்தார் அல்லவா ஆட்சி, ஆமா அந்த ஆட்சி சிறப்பாக இருந்ததா இல்லை இப்பொழுது அவருடைய மகன் என் மகன் ராமச்சந்திர மூர்த்தி செய்கின்ற ஆட்சி சிறப்பாக இருக்கின்றதா என்று சொல்லி நாடு நாடாக சென்று விசாரணை செய்ய வேண்டும். அதனால என் மகனை அழைத்து அவனை பார்த்து ஆலோசனை சொல்ல வேண்டும் அல்லவா, என் மகனை பார்க்க வேண்டும். அப்படியே ஆகட்டும். இந்த தேசத்திலே நம்மளை பத்தி புகழ்ந்து பேசுகிறாரா இகழ்ந்து பேசுகிறாரா என்று சரி தூதுவர்களை அனுப்பித்து வைக்க அந்த போனவர் தூதுவர்கள் என்ன தூது கொண்டு வந்திருக்கிறார் என்று ஒன்றும் அறியவில்லை. தூதுவரே அதாவது இருந்தாலும் நாம தாயை பிறகு பார்த்து விட்டு தாயிடத்தை சந்தித்து தூதுவரை பார்க்கலாம். அப்படியா? ஆமா சரி ஆகட்டும். அதனால தாயை பார்க்கலாம். ராமச்சந்திர மூர்த்தி திருவடி பொற்பாதங்களுக்கு அநேகம் கோடி வந்தனம் செய்தோம்மா. மகனே ராமச்சந்திர மூர்த்தி, அம்மா லட்சுமணா, தாயுடன் பாதத்தை பணிந்தபடியினாலே பரந்த பூவுலகில் என்றென்றும் என்றென்றும் சுபசேமத்தோடு வாழ்ந்திருப்பீர். மகனே இதோ நாளை கடலில கதிர உதயமானால் எனக்கு பட்டாபிஷேகம் உண்மைதான் சூடுவதாக அறிவித்து இருக்கிறேன். உண்மைதான் அம்மா. அப்படி பட்டாபிஷேகம் சூடுவதாக இருந்தாலும் இதோ தேச விசாரணைக்காக தூதுவர்களை அனுப்பித்து வைத்தேன். அந்த தூதுவர் வந்து என்ன சொல்கிறாரோ அதை அறிந்துதான் நான் பட்டாபிஷேகம் சூட வேண்டும். அப்படியா? ஆமா. அப்படி ஆகட்டும் கண்ணி, தன் ஆசைப்படியே ஆகட்டும். ஆகட்டும் ஆகட்டும். நான் அந்த புறத்தில் இருக்கின்றேன். ஆகட்டும். தாயார் அழைக்க வேண்டும். ஆகட்டும் ஆகட்டும்.
மகனே தாயேனே பார்த்து பதனமாக இருங்கள். அண்ணன் இருக்கும் போது இந்த லட்சுமணிக்கு என்ன பயம்? அப்படியா? அதனால அரண்மனையில் இருங்க. நாங்கள் இருவரும் கலந்து பேசிக்கொண்டு உங்களுக்கு நாங்கள் பிறகு உபயோகிக்கிறோம். அப்படி ஆகட்டும் கண்ணே. அண்ணா ராமச்சந்திரமூர்த்தி, இதோ அண்ணனே கதை என்று என்னோடு இருக்கக்கூடிய நீ இந்த தூதுவர்கள் போன இடத்தில் உன்னை அனுப்பித்து வைக்காமல் விட்டது எனக்கு தெரியுமா? அண்ணனாகப்பட்டவர் அருகில இருக்க மற்றவர்கள் பாதுகாப்பல இருக்க மாட்டார். சரி, இந்த தூதுவர்கள் போனவர்கள் என்னாலே தெரியவில்லை. அப்படியா? தூதுவரை கேட்கலாம். தூதுவரே, தூதுவர்களே இரண்டு பேரும் இதோ உலகம் எங்கும் இந்த ராமருடைய ஆட்சி தசரதன் ஆண்டதற்கும் தசரத மன்ன ஆண்டதற்கும் நாங்கள் இருப்பதற்கும் நாளை முடிசூட்டு விழா நடப்பதற்கும் என்னவென்று கேட்க நாங்கள் உங்களை அனுப்பி வைத்தோமா? உலகம் பூரா எங்களை புகழ்ந்து பேசுகிறாரா இல்லை இகழ்ந்து பேசுகிறாங்க? தாம் பெருமை தாமே பீத்துக்கிட்டாதான் உங்களை பத்தி நீங்களே சொல்லிட்டாதான் அந்த வச்சுக்க. ஏகாலியும் ஏகாலி பொண்டாட்டியும் இதுல சண்டை வாங்கிட்டு இருந்தாங்க. எப்படி எப்படி இதுல வந்து ஏகாலி பையன் இப்படி எல்லாம் பண்றான் அப்படி எல்லாம் பண்றான்னு சொல்லி சண்டை வாங்கிட்டு இருக்கும் பொழுது ஏகாலி பொண்டாட்டி சொல்லிச்சு, ஏகாலி பிள்ளை எப்படி 6 மாசம் சீதையை கொண்டு போய் ராவண கடத்திட்டு போய் வனத்துல வச்சிருந்தான். அவன் பொண்டாட்டியே பொழைக்கும் போது திருப்பி கூட்டிட்டு போய் ராமர் பொழைக்கும் போது நீ என்ன வச்சு பொழைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க வந்து சொன்னாங்க. எப்படி? யாரு? யாகாலையும் சொன்னா. எப்படி? அவங்க சூரிய குலத்துக்கு ஏத்துக்கும், நாம பிறந்த வீரபத்திர குலம் நம்ம குலத்துக்கு அது ஏத்துக்கான்னு சொல்லி உங்களை பத்தி ஏலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆமா, சரி தம்பி அண்ணா, சரி போகட்டும். இவள் தானே இதை அறிந்து வரதா உங்களை அனுப்பி வைத்தேன். சரி சரி, சென்று வருங்கள். அண்ணா தம்பி, ஒருவன் பேசுவத அன்றே சொல்லி இருக்கிறார். எப்படி? ஊர்வாயை நாம் மூட முடியாது. ஆமா இல்லையா? அதனால் ஒருவன் பேசுவது தவறல்ல. அன்று சீதையை சிறையெடுத்து ராவணன் அசோகவனத்திலே கொண்டு போய் வைத்தது உண்மைதானே? உண்மைதான். அவன் சொல்வது என்ன குற்றம்? ஒரு குற்றம் அல்ல. அப்படி குற்றம் இல்லை என்றால் நம் குற்றம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். குற்றமாக இருந்தால் அது குற்றம் தான். ஆனால் அப்படி இருந்த போதிலும் தம்பி, அண்ணா, நான் ஒன்னு சொல்ல கேப்பியா? அண்ணன் அண்ணி இருக்கு இடமே எனக்கு அயோத்தியாகும். அண்ணன் சொல்லி இன்று வரை நான் வருத்தி பேசியதல்ல. இன்று விட்டு சொல்ல நான் வருத்தி பேசுவேன். நான் என்ன சொல்கிறேன்னு தெரியுமா? சொல்லுங்க அண்ணா. கொண்டு
அதனால ஆர்னியத்துல கொண்டு போய் விட்டு வந்துரு. அந்த நாயோ நிறைய எது சின்ன அவளுடைய பாவம் அவளோட தொலையட்டும், விட்டு வந்துரு. அதாவது என் தாயாவளை சீதையை பிராட்டியை கொண்டு வந்த அவள்தானே அகமானம் சொன்னாங்க. சீதையால் அகமானம் வந்தது. ராவணை எடுத்து போனது சீதை தானே. சீதையை கொண்டு போய் வடத்துல விட்டு வந்துரு. இனிமேல் ஒருபோதும் நம்ம அரண்மனையில இருக்க கூடாது. நாளைக்கு கடல்ல கதிர உதயமானால் நமக்கு முடிசூட்டு விழா நடக்கிறது. அப்போது இந்த வார்த்தை வரக்கூடாது. ஆர்னையும் கொண்டு போய் விட்டு வந்திருப்போம். அண்ணா ராமச்சந்திரமூர்த்தி, அண்ணா என்ன வார்த்தை சொன்னால ராமச்சந்திரமூர்த்தி, லட்சுமணா, சீதையாகப்பட்டவள் என்ன குற்றம் செய்தால், எது குற்றம் செய்தால் நாம கூலியத்த நாளாக இருந்தோம். ஒரு குற்றம் செய்தாத ஒரு பாவியை மீண்டும் வனத்தில் கொண்டு போய் விட்டு வாங்குறிய, இது எந்த வகையில நியாயம் பண்ணா? தம்பி, என்ன குற்றம் செய்தால் என்பது பிறகு, ஆனா செய்த குற்றத்தை சொல்றாங்கல்ல, சொல்லும் வார்த்தைக்கு வாயை மூட வேண்டுமானால் நாம் வனத்துல தான் கொண்டு போய் விட்டு வரணும். மக்கள் என்று இருந்தால் 1000 ஏசுவார் பேசுவார். தம்பி, அண்ணா, ஒரு அரசருக்கு என்ன தேவை? குற்றமில்லாதவன் தான் முடிசூட்ட வேண்டும். அண்ணா, குறையில்லாதவன் தான் முடிசூட்ட வேண்டும். குறையாய் இருக்கக்கூடியவன் முடிசூட்ட கூடாது. அப்படி என்பது நம் நாட்டினுடைய கட்டளை. இதுதானே இத்தனை ஆண்டு காலம் நம்ம வனத்துல தெரிஞ்சோம். விடிந்தால் ராமச்சந்திரமூர்த்திக்கு பட்டாபிஷேகம் இருக்கவே அழகில, இப்படி தாயை கொண்டு போய் தனிமையை விட்டு வர சொல்றீங்க. தம்பி, அண்ணா, லட்சுமணா, அண்ணன் சொல்லிய வார்த்தையை நீ தட்டியதில்ல. என்ன இப்ப கூட பாரு, 2 பேர்த்தையும் கூப்பிட்டு கூட்டிட்டு போன்னு சொல்லுவேன். அவ முன்னமே என்ன கேட்டிருக்கிறா. 3 மாத குளியாமல் இருக்கும் ஒரு பெண்ணுக்கு எது மேல ஆசை என்று தன் கணவனோ மாமியா மாமனாரோ கேட்பாங்களாம். சரி, அத போல அறிந்து நான் 3 மாத குளியா இருக்கும்போது என்ன உனக்கு ஆசைன்னு கேட்டேன். மன்னா, நாம முன்ன போனோம்ல, அந்த வனத்தையெல்லாம் நான் பாக்குறதுக்கு ஆசையா இருக்கு, என்ன கூட்டி போவீங்களான்னு கேட்டான். அப்படியே கூட்டிட்டு போக சொல்றேன் அப்படின்னு நானும் சொன்னேன். 3 மாதம் இருக்கும்போதே சொன்னேன்ல, இப்ப 5 மாதம் ஆகிவிட்டது. அதாவது குற்றம்னு வந்து விட்டது. குற்றம் இருக்கணும், நாளைக்கு முடிச்சு விட்ட முடியாது. நாளைக்கு எனக்கு முடிச்சு விட்டு விழா நடக்க வேண்டுமானால் கொண்டு போய் விட்டுவா. அண்ணா,
அல்ல வேண்டாம் தர்மம் பண்ண என்னை பெற்ற நிமிடம் என் தாய் எனக்கு பேர் வைத்து என்னை அழகு பார்த்ததல்ல என் தாய் சீதாதேவி தானே. நான் அந்நியாக வாழ பார்த்திருப்பேன். இது நாள் வரை என்னை பெற்ற தாய் போல தானே பார்த்தேன். இன்னைக்கு தாய் மகனை பிரித்து வைப்பது போல் மகரிய லட்சுமணா, அண்ணா நான் சொல்வதை நீ கேட்பாயா கேட்க மாட்டேன் என்று அறிவிக்கிறாயா? அண்ணா இரண்டே வார்த்தை, அண்ணடா அண்ணியா. அதாவது ராமச்சந்திரமூர்த்திக்கு பட்டம் கட்டுன்னு சொல்லும் போது, அதாவது பெரிய தாய் வார்த்தை கேட்டு 4 வருஷத்துக்கு முன்னாடி கனகம் போனோம். கனகம் போய் கூட தம்பியாகப்பட்ட லட்சுமணை காணாவிட்டாள், காணாம போய்விட்டாள். என் தாய் துணிக்கூடிய அந்த வழியை கண்ணார பார்த்திருக்கிறேன். என்று என்னை விட்டு என் தாய் பிரிந்து போனார். என் மனம் உண்ணாய்விடும் அண்ணா. அப்படியானால் அப்ப நீ கொண்டு போய் வனத்துல விட முடியாது, அப்படித்தானே? அண்ணன் வெட்ட தாய் மேல நான் இவ்வளவு ஒரு பாசம் வைக்கவில்லை. ஏனென்றால் பெற்றவள் அவள்தான் என்னை பேர் வைத்து அழகு பார்த்தார். நான் கேட்பது ஒன்று, அண்ணனா அண்ணியா? அண்ணா, அண்ணமே இருந்து மண்ணமே விழுந்தாலும் ஒருபோதும் நான் நன்னியை கொண்டு போய் கனகத்தில் விட மாட்டேன். அப்ப நான் மரணம் அடைந்தால் இதுவும் சந்தோஷம் தானே? அண்ணா,
இப்படி இந்த வார்த்தையெல்லாம் சொல்ல வேண்டாம். கூடி இருப்போம். கூடி இருப்பது அல்ல, அதாவது நாளை முடிசூட்டு விழா நடக்க வேண்டும். அப்படியானால் நீ ஆர்ணிமான வனத்திலே சீதா பிராட்டி கொண்டு வந்து விட்டு வந்தால் இங்கு முடிசூட்டு விழா நடக்கும். அல்லையே அண்ணனுக்கு மரணம், அதாவது மரணம் அடைந்து சோகத்தோடு தகனம் செய்வாய். தாங்கள் முடிவு தேதாடா? முடிவு அதேதான். மனம் இறங்காதா? மனம் இறங்காது. உன் மனதை கல்லா? நீ கொண்டு போய் வனத்துல விட்டு வர, அதாவது அந்நியன் சொல்லுக்கு நாம் ஒருபோது ஆளாக கூடாது. அந்நியன் சொல்லிக்கு ஒருபோதும் ஆளாக கூடாதுங்கிறீங்க. ஆமா, சீதையை கொண்டு போய் வனத்தில் விட்டால் பார்ப்பேன். ஆமா, இல்லாவிட்டால் என் உயிரை மாப்பேன். ராமச்சந்திரமூர்த்தி மாட்டுப்படுத்தி விடுவேன். ஆமா, விதி பெயர் வேந்தர் அறிவாளா? விதி யாரை விடுகிறது? ஆகட்டும், அண்ணன் கட்டளையே என்னுடைய சாஸ்திரமாகட்டும். அணி அழைத்து வந்து காணகத்தில் விட்டு வருகிறேன். அப்படி போய் வா. ஆகட்டும்.